வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வேதாந்திகா லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நாள்? ஜான் 4th ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதை வந்து வேர்ல்ட் பேர்லி டேன்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி லூயிஸ் மார்லியோட பயோகிராஃபி நம்ம பார்க்க போகிறோம். பார்லி அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட நேம். ஸோ அதில் வந்து அவர் தான் வந்து அந்த பார்லி லெட்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சதுனால அவரோட இதை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி வேர்ல்ட் பார்லி டே, அவரோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து வேர்ல்ட் பார்லி டேன்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வேர்ல்ட் பார்லி டே பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்லி வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சார்லஸ் பார்பி அப்படிங்கிறவங்க வந்து 12 டாட்ஸை வச்சு எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, வார் டைமில் நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கோட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட ஆப்போசிட் டீமுக்கு வந்து தெரியக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சின்ன விளக்கு எரிகிற வெளிச்சத்தில் கூட நம்ம வந்து ஆப்போனண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, ஒரு சீக்ரெட் கோட் வந்து வார் டைமில் வந்து நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த லெட்டர்ஸ். அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது வந்து 12 டாட்ஸ் பேஸில் தான் இருந்தது. அதை வந்து இன்வைட் பண்ணுறது வந்து சார்லஸ் பார்பிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் தான் லூயிஸ் பார்லி வந்து இதை வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து சிம்பிளாக ஆக்குனார். ஸோ அந்த சிம்பிளாக ஆக்குனது எப்படின்னா, லூயிஸ் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து அவருக்கு விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. கண்ணில் வந்து ஒரு கண்ணில் மட்டும் வந்து ஊசி எல்லாமே குத்திருச்சு. ஊசி குத்தி ரொம்ப வந்து கண் டேமேஜ் ஆனதுனால முதல்ல ஒரு கண் பார்வை வந்து போயிடுச்சு. இன்னொரு நாள் போக 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 2 கண்ணுமே அவர் வந்து செயலிழக்குது. ஸோ அந்த செயலிழக்கிறதுல வந்து ஆனால் அவரோட மன நம்பிக்கை வந்து அவரை விடவே இல்லை. அவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அடிபட்டனால அவரால் வந்து அவருக்கு வந்து கண் இழந்துட்டோம் அப்படின்னே அவருக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன நினச்சிட்டாரு, நமக்கு மட்டும்தான் இருட்டாக இருக்குது போல், ஸோ நமக்கு தான் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்போ பார்த்தாலும் அவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாராம், ஏன் எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் வந்து இருட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாராம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வளர 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 தானே நமக்கு வந்து புரியும், எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த டைமில் தான் வந்து அவருக்கு புரிஞ்சுது, ஓகே இது வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு ஃபிசிக்கலான சேலஞ்ச், இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ இஸ் சச் அ டேலண்டட் பர்சன். அவருக்கு அப்போவே வந்து ராயல் இன்ஸ்டியூட் ஃபார் பிளைண்ட் அப்படிங்கிறதுல வந்து அவர் படிச்சுட்ருக்காரு. அப்போ தான் வந்து சார்லஸ் பார்பியை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது தான் அவர் எல்லாருக்கும் வந்து அந்த 12 டாட்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ லூயிஸ்க்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அது ஒரு வார் பேஸ்டுக்கு தானே இது பண்ணது. இது எல்லாருக்கும் இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால இவர் தான் ஃபர்ஸ்ட் 6 டாட்டை வச்சு ஒரு கம்மா எல்லாத்துக்குமே, ஒரு ப்ராக்கெட்லேருந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவரோடது தான். இப்போ நம்மலாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம், நம்ம இவ்வளோ இருந்தும் நம்மளால வந்து எதுவுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு 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 வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கோம், நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு சர்க்குக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஒரு பிக்கஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஊசி தான் அவரோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் யோசிக்காமல், அந்த ஊசி வச்சு தான் அவர் வந்து இந்த வேர்ல்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ நம்மளோட நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவிட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் பயோகிராஃபியே. இஸ் அ சச் அ டேலண்டட் பர்சன். அதே மாதிரி இஸ் அ சச் அ ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். இஸ் அ கிரேட் பர்சன்.
இவரோட பயோகிராஃபி படிக்கும்போது தான் நானும் அவர் மேலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ இன்ஸ்பயர் ஆனது வந்து அவரை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு தோணுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.